நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். இன்றைய பிரதான செய்திகளோடு உங்களை சந்திக்கும் நான் மைக்கேல் அருள் ஜேசு. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியாவினால் அன்பளிப்பு செய்யப்பட்ட 2 கப்பல்களும் கடற்படையினரிடம் கையளிக்கப்பட்டன. ஆட்கடத்தலை கட்டுப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் தெரிவிப்பு. நாட்டின் சட்டம் சீர்குலைந்துள்ளதாக சிவில் செயற்பாட்டாளர்கள் அமைப்பு குற்றச்சாட்டு. தொடரும் பிரதான செய்திகளோடு கோகுல் மற்றும் தாரணி. நன்றி அருள். வணக்கம். பிரபுத நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். தொடர்வது விரிவான செய்திகள். தமது பொறுப்பில் உள்ள இலங்கையர்கள் உள்ளிட்ட புகலிட கோரிக்கையாளர்கள் 153 பேரையும் திருப்பி அனுப்புவதற்கான எண்ணம் ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு இல்லை என அந்த நாட்டு ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டன. அவர்களை பொறுப்பேற்கும் நோக்கம் இலங்கை அதிகாரிகளிடமும் இல்லை எனவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்தியாவிலிருந்து குறித்த படகு புறப்பட்டுள்ளதாக தகவல்கள் பதிவாகியுள்ள போதிலும் அந்த நாட்டு அதிகாரிகள் அந்த குழுவினரை பொறுப்பேற்பதை நிராகரித்துள்ளனர். இந்த பிரச்சினை தொடர்பில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. Prime Minister Tony Abbott joins us now live from Canberra. PM, good morning to you. ஆட்கடத்தலை தடுப்பதற்கு தமது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஆஸ்திரேலிய பிரதமர் டானி அபோட் இன்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். சமுத்திர நடவடிக்கைகள் தொடர்பில் நான் கருத்து வெளியிடப் போவதில்லை. அதனூடாக ஆட்கடத்தல்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மற்றும் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். அவ்வாறான ஒன்றை நான் மேற்கொள்ள மாட்டேன். இவ்வாறான புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றி வரும் படகுகளை தடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். இவ்வாறான படகுகள் வருவதனை தடுப்பதனூடாக புகலிட கோரிக்கையாளர்கள் உயிரிழப்பதனை தடுக்க முடியும். இதுவே முக்கியமாகும். அதனால் எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகள் உயர்தரத்துடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. புகலிட கோரிக்கையாளர்களின் வருகையை தடுக்கும் நோக்கில் தமக்கு சொந்தமான சமுத்திர வலயத்தில் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படையினர் தற்போது நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். கடந்த வருடம் டானி அபட் பதவி ஏற்றதை தொடர்ந்து கடந்த வருடம் செப்டம்பர் 18 தமது தேர்தல் கொள்கைகளை அறிவித்து இந்த நடவடிக்கைகளை அவர் ஆரம்பித்தார். இந்த நடவடிக்கைகளுக்கு அமைய சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்கள் மெனஸ் மற்றும் நாவூரு போன்ற தீவுகளிலும் ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமல்லாத பப்புவா நியூகினி போன்ற நாடுகளில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டனர். இந்த புகலிட கோரிக்கையாளர்களுக்கான முகாம்களை அமைப்பதற்கு 2012 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16 ஆஸ்திரேலிய பாராளுமன்றம் அனுமதி வழங்கியது. 153 புகலிட கோரிக்கையாளர்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறு ஆஸ்திரேலிய அதிகாரிகள் இதுவரை கோரிக்கை விடுக்கவில்லை என ஆஸ்திரேலியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் அட்மிரல் திசர சமரசிங்க தெரிவித்தார். இந்த பிரச்சனை இலங்கைக்கானது அல்லவெனவும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்குரியது எனவும் அவர் கூறினார். எனினும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தால் இவ்வாறான வேண்டுகோள் விடுக்கப்படும் பட்சத்தில் எவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்வீர்கள் என நாம் வினவிய சந்தர்ப்பத்தில் அதற்கு பதிலளிப்பதை ஆஸ்திரேலியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் நிராகரித்தார். தற்போதைய நிலைமை தொடர்பில் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் கடும் நிலைப்பாடு தொடர்பில் அந்த நாட்டின் செனட் சபையில் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் கருத்தை பாதுகாக்கும் வகையில் ஆளும் கட்சியின் செனட் சபை பிரதானி எரிக் கெபட்ஸின் கருத்து அமைந்திருந்தது. But in relation to some of the assertions being made about Sri Lanka, இவ்வாறான நபர்களை மீள அவர்களின் நாட்டிற்கு திருப்பி அனுப்பினால் இலங்கை போலீசார் அவர்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பார்கள் என நான் எண்ணுகின்றேன். சட்டவிரோதமாக பயணிப்பது இலங்கையில் குற்றமாகும். அதனால் இலங்கை சட்டத்திற்கு அமையவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இந்த நபர்கள் மீள அனுப்பப்பட்டதன் பின்னர் கால வரையறையின்றி சிறையிலிடப்படுவார்கள் என நான் நம்பவில்லை. இவ்வாறான கருத்துக்களை யார் தெரிவிக்கிறார்கள் என உங்களுக்கு தெரியும். முன்னாள் அமைச்சர் போவன் இதனை கூறினார். பாதுகாப்பு கோரி வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்த போதிலும் மோசடிக்காரர்களுக்கு பணம் செலுத்தி முன்னுரிமை பெற்றுக் கொள்ள முயற்சிப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்குவது சமூகம் ஒன்றிற்கு அநீதி இழைக்கப்படுவதாகவே நான் கருதுகின்றேன். எவ்வாறாயினும் சர்வதேச தகவல்களுக்கு அமைய சிக்கலை எதிர்நோக்கியுள்ள படகு ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான வலயத்திற்கு அப்பால் உள்ள கிறிஸ்துமஸ் தீவிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடற்பரப்பில் காணப்பட்டதை ஆஸ்திரேலிய அதிகாரிகள் கண்காணித்துள்ளனர். கிறிஸ்துமஸ் தீவிற்கு 250 கிலோமீட்டர் தொலைவில் பயணித்துக் கொண்டிருந்த புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றிச் சென்ற படகு தொடர்பில் ஆஸ்திரேலிய மற்றும் இந்திய ஊடகங்கள் கடந்த மாதம் 28 கருத்து வெளியிட்டிருந்தன. கடந்த 13 குறித்த படகு தென்னிந்தியாவின் பாண்டிச்சேரி கடற்பரப்பிலிருந்து ஆஸ்திரேலியா நோக்கி புறப்பட்டுச் சென்றதாக அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
தெரிவித்துள்ளது. 37 சிறு பிள்ளைகள் உள்ளிட்ட 153 புகலிட கோரிக்கையாளர்கள் ஆழ்கடலில் ஆஸ்திரேலிய சுங்கத்திற்கு சொந்தமான படகில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. தமக்கு சொந்தமான சமுத்திர வலயத்திற்கு அப்பால் கண்காணிக்கப்பட்ட இந்த புகலிட கோரிக்கையாளர்களை திருப்பி அனுப்புவதற்கான உரிமை ஆஸ்திரேலிய அரசாங்கத்திடமே காணப்படுவதாக புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவிக்கிறது. எவ்வாறாயினும் அவ்வாறானதொரு நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் சர்வதேசத்தின் மத்தியில் ஆஸ்திரேலியாவின் பிரதிபிம்பத்திற்கு பாரிய அச்சுறுத்தல் ஏற்படும் என ஆஸ்திரேலியாவின் சில ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இலங்கை கடற்படையுடன் 2 கடற்படை ரோந்து படகுகள் இன்று இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இதற்கான வைபவம் நடைபெற்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் கொழும்பு துறைமுகத்தில் இன்று முற்பகல் மிகிகன மற்றும் ரணதீப ரோந்து படகுகள் உத்தியோகபூர்வமாக கடற்படையுடன் இணைத்துக் கொள்ளப்பட்டன. ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினால் இந்த 2 கடற்படை ரோந்து படகுகளும் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளன. இந்த வைபவத்தில் ஆஸ்திரேலிய குடிவரவு மற்றும் எல்லை பாதுகாப்பு அமைச்சர் ஸ்காட் மாரிசனும் கலந்து கொண்டிருந்தார். சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்களின் கடல் பயணங்களை தடுப்பதற்காக இந்த கடற்படை ரோந்து படகுகள் பயன்படுத்தப்பட உள்ளன. இது இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய உறவுகளின் இலட்சணையாகும். எவரேனும் படகுகள் மூலம் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா வருவதற்கு எண்ணுவார்களாயின் அதற்கான வாய்ப்புகளை வழங்க மாட்டோம் என்ற தகவலை நான் அவர்களுக்கு கூற விரும்புகின்றேன். இரு நாடுகளுக்கு இடையிலான பலமான உறவுகளினூடாக அவ்வாறான நடவடிக்கைகளுக்கு இடமளிக்கப் போவதில்லை. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று அதிகாலை இலங்கைக்கு வருகை தந்த ஆஸ்திரேலிய குடிவரவு மற்றும் எல்லை பாதுகாப்பு அமைச்சர் ஸ்காட் மோரிசன் யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜயம் மேற்கொண்டுள்ளார். ஆஸ்திரேலிய குடிவரவு மற்றும் எல்லை பாதுகாப்பு அமைச்சர் ஸ்காட் மோரிசன் உள்ளிட்ட குழுவினர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று அதிகாலை இலங்கைக்கு வருகை தந்தனர். வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்ட ஸ்காட் மோரிசன் தலைமையிலான குழுவினர் வடமாகாண ஆளுநர் ஜி.ஏ. சந்திரஸ்ரீயை அவரது இல்லத்தில் வைத்து சந்தித்து கலந்துரையாடினர். தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். முழு நாட்டு மக்களும் இன்று அச்சத்துடன் வாழ்கின்றனர். பிள்ளைகளுக்கு வெளியே செல்ல முடியாது. போலீசார் பகிரங்கமாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்கின்றனர். எந்தவித வழக்கம் இல்லை. ஆனால் நேராக துப்பாக்கி பிரயோகம் நடாத்தி கொலை செய்கின்றனர். இந்த பின்புலத்தில் நாடு எங்கு பயணிக்கிறது? 2002ஆம் ஆண்டிலிருந்து எனக்கு அரசாங்கத்தினால் தனிப்பட்ட துப்பாக்கி ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. அதனை நான் ஒவ்வொரு வருடமும் பதிவு செய்கின்றேன். ஆனால் இந்த வருடம் ஜனவரி மாதத்திலிருந்து வைத்துக் கொண்டுள்ளனர். எனக்கு அதனை மீண்டும் வழங்காமல் வைத்துக் கொண்டுள்ளனர். இவ்வாறு பல்வேறு அச்சுறுத்தல்கள் உள்ளன. ஆனால் பிரச்சனை இல்லை. இதேவேளை ஆஸ்திரேலியாவுக்கு புகலிடம் கோரி செல்லும் இலங்கையர்கள் தொடர்பில் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் கருத்து தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவுக்கு இலங்கையிலிருந்து அகதிகள் படகாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கே சென்று சேரும் படகுகளைத்தான் நாங்கள் கணக்கில் எடுக்கின்றோம். பல படகுகள் ஆழ்கடலுக்கு உள்ளே போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, போயிருப்பதாக நினைக்கின்றேன். இந்நிலையிலே அங்கே போன பலர் இப்பொழுது ஆஸ்திரேலிய அரசாங்கம் புதிய கொள்கை காரணமாக மீண்டும் கொண்டு வரப்பட்டு கையளிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கையளிக்கப்பட்டவர்களை பார்த்தால், காலி துறைமுகத்திலே இறக்கப்பட்டவர்களை பார்த்தால் பெரும்பான்மையினர் சிங்கள இடத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். தமிழர்கள் மாத்திரமல்ல, தமிழர்கள் மாத்திரம் ஆஸ்திரேலியாவுக்கு போகின்றார்கள் என்ற அந்த கூற்று இன்று பொய்யாகிவிட்டது. சிங்களர்களும் போகின்றார்கள். இது எதை காட்டுகின்றது என்றால், நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவவாத அரசாங்கம், சர்வதிகார அரசாங்கத்தின் ஆட்சியில் கீழே உள்ள துன்பங்கள், துயரங்களை சகித்துக் கொள்ள முடியாமல் தமிழர்கள் மாத்திரமல்ல சிங்களவர்களும் போகின்றார்கள் என்று நாங்கள் கூற வேண்டும். இலங்கையர்கள் சிலரை ஏற்றிய 2 படகுகள் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தால் பொறுப்பேற்கப்பட்டதாக வெளியான ஊடக அறிக்கை தொடர்பில் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் அன்றுகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பினார். வேறு நாடுகளுக்கு செல்கின்றமை சட்டவிரோதமானது என மக்கள் அறிந்துள்ள போதிலும் அவர்கள் விரும்பி வேறு நாடுகளுக்கு செல்கின்றனர் என கூற முடியாது. கடினமான வாழ்க்கை மற்றும் சொகுசாக வாழ்வதற்கான ஆசையிலேயே அவர்கள் அவ்வாறு செல்கின்றனர். எனினும் அவர்கள் படகில் பயணித்து வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டியவர்கள் அல்ல. ஜூன் மாத ஆரம்பத்தில் இலங்கையர்களுடனான 2 படகுகள் ஆஸ்திரேலிய அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் செய்தி உண்மையானதா? இது தொடர்பில் ஆஸ்திரேலிய அதிகாரிகள் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடாமைக்கு ஏதேனும் விசிற காரணங்கள் உள்ளனவா? கடந்த 4
17ஆம் தேதி இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்ட 41 பேர் மற்றும் ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டவர்களுக்கு இடையே ஏதேனும் தொடர்புள்ளதா? அவ்வாறு காணப்படுகிறது எனின் ஏனையவர்களின் நிலை என்ன? ஆஸ்திரேலியாவுடன் கையொப்பமிடப்பட்டுள்ள உடன்படிக்கைகளை கமைய இலங்கையின் சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் நடைமுறைகள் ஏதேனும் உள்ளதா என அரசாங்கம் பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிப்பார்கள் என நான் எண்ணுகிறேன். ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஒரு படகு தொடர்பாகவே இலங்கை அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளது. அந்த படகு இலங்கையிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளதுடன் அதில் இலங்கையர்கள் இருந்துள்ளனர். மூன்றாம் பட்ச நாடுகளினால் எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கான காரணங்களை இலங்கை அரசாங்கத்தினால் கூற முடியாது. 2009ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு இடையில் ஆட்கடத்தல் தொடர்பான சட்ட ரீதியான ஒத்துழைப்புகள் குறித்து புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று கச்சாத்திடப்பட்டது. வருடாந்தம் அதிகாரிகள் சந்தித்து ஆட்கடத்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவார்கள். இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா தொடர்ந்தும் இரு உள்நாட்டு நடவடிக்கைகளுக்கான பிரதி நிறுவனங்களுடன் இணைந்து செயற்பட உள்ளது. ஆட்கடத்தல் தொடர்பான செயற்பாடுகளின் ஊடாக நமது அர்ப்பணிப்பு தெளிவாக புலப்படுகிறது. பேருவல மற்றும் அழுகம பகுதிகளில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் நேற்று கேள்வி எழுப்பினார். இங்கு சில விடயங்கள் மூடி மறைக்கப்பட்டுள்ளதாகவே நான் கருதுகின்றேன். இது எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? இதன் மூலம் நான் நீதவானை கேள்வி கேட்க முற்படவில்லை. அவர் சிறந்த தீர்மானத்தையே மேற்கொண்டார் என நான் நினைக்கின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, இங்கு சில மூடி மறைக்கும் செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளமையே பிரதான காரணமாகிறது. காரணம், துப்பாக்கியால் சுடப்பட்ட நபர் வேறு ஒரு ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என கூற முடியாது. அதன் அனைத்து உண்மைகளும் இந்த சபையில் முன்வைக்கப்படும் அல்லவா? ஒரு பிரேத பரிசோதனையின் மூலம் ஒரு மரணம் துப்பாக்கி பிரயோகத்தால் சம்பவித்திருப்பதாக உறுதியாகின்றது. மற்ற மரணம் சம்பவித்தமை தொடர்பில் தெளிவில்லை. சட்ட வைத்திய அதிகாரியை மீள அழைத்து மரணத்திற்கான காரணத்தை கண்டறியுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டை கட்டியெழுப்புவோம் அமைப்பு இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட ஒரு கேள்விக்கும் அதுக்கு நீதியமைச்சர் கொடுத்த பதிலும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அதற்கு நீதியமைச்சர் பதிலளித்த போது துப்பாக்கி சூட்டினால் ஒருவர் மரணமடைந்தது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து விளக்கினார். இன்னொருவருடைய மரணம் துப்பாக்கி சூடுதானா இல்லையா என்பதை குறித்து இன்னும் தீர்மானமாக சொல்ல முடியாது, ஆனால் விசாரணை நடைபெறுகிறதா சொன்னார். அத்தோடு அவர் சொன்ன ஒரு விடயம், இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்கள் போலீசார் அல்ல. இவ்வளவு வன்முறையும் நடக்கின்ற போது போலீசார் அங்கே ஆயுதங்களோடு நின்றிருக்கிறார்கள், ஆனால் ஒருவர் தானும் ஆகாயத்தை நோக்கியாவது சுடவில்லை என்பதை அவர்களே இப்பொழுது நிரூபிப்பதற்கு தயாராக முன்வருகிறார்கள். சந்தையில் மீன் விலை அதிகரித்துள்ளமை தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் அவதானம் செலுத்தப்பட்டது. இலங்கை மீன்பிடி கூட்டுத்தாபனம் நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளது. ஊழியர்களினால் லாபம் பெறப்படவில்லை. மீன் விலை சற்று அதிகரித்த மட்டத்தில் காணப்படுகின்றது. இந்த நிலையில் புத்திசாதுரியமான அமைச்சர் என்ற வகையில் இதனை எவ்வாறு குறைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பீர்கள்? ஆழ்கடல் படகுகளுக்கு மாத்திரம் இந்த காலப்பகுதியில் கடலுக்கு செல்ல முடியும். மாறாக சிறிய படகுகளுக்கு செல்வதற்கு முடியாது. அதனால் மீன் விலையில் அதிகரிப்பு காணப்படுகிறது. ஆனால் 2013ஆம் ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களில் நிலவிய மீன் விலை அதிகரிப்பை விட இந்த முறை குறைவடைந்துள்ளது. கடலில் எல்லை வரையறை இல்லாதிருப்பதால் தாய்வான், சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளில் இருந்து இங்கு வந்து மீன்களை பிடித்து செல்கின்றனர். ஆகவே இதனை தடுத்து நமது நாட்டின் வளங்களை பாதுகாக்க உங்கள் அரசாங்கத்தால் எவ்வகையான நடவடிக்கைகளை எடுப்பீர்கள்? நம்மிடமுள்ள மீன் வளத்தை இந்தியா மட்டுமே இல்லாது செய்கிறது. தென்னிந்திய மீனவர்களின் படகுகள் எங்கு வருகின்றன? எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அளவில் விசேட கண்காணிப்பு நடவடிக்கை ஒன்றை நாம் ஆரம்பிப்போம். இதன் மூலம் பல மைல்கள் சென்றாலும் எமது படகுகள் எங்கு உள்ளன என்பதனை எம்மால் அறிந்து கொள்ள முடியும். நீரின்றி அமையாது உலகு. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நிலவும் வறட்சி காரணமாக நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் 4ஆம் கொலனி கிராம மக்கள் நீரின்றி தவிப்பதாக தெரிவிக்கின்றனர். அம்பாறை மத்திய முகாம் பகுதியில் அமைந்துள்ளது 4ஆம் கொலனி கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 200 குடும்பங்கள் வாழ்கின்றன. இவர்கள் அனைவரும் தமது அன்றாட நீர் தேவைகளை பெரும் சிரமத்திற்கு மத்தியிலேயே பூர்த்தி செய்து கொள்கின்றனர். 4ஆம் கொலனியில் அமைக்கப்பட்டுள்ள ஒரே ஒரு குழாய் கிணறு தான் இது. குளிக்க தண்ணி இல்ல, குடிக்க தண்ணி இல்ல.
தூரமாக ஸ்கூலில் அடி வாய்ப்பு இருக்கு, அதில் கொஞ்சம் தண்ணி வருது. அதில் நாங்கள் ஓலியில் நின்று நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். தண்ணி வந்தால் எங்களுக்கு வாய்க்கால் தண்ணி வந்தாலும் கிணத்துல தண்ணி ஊறும். குடிக்க தண்ணி அள்ளினா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அந்த இதால் நாங்கள் இப்படியே கண்டு சீவிச்சு கொண்டு வாழ்கிறோம். இந்த நேரம் என்றால் தொழிலும் இல்லை எங்கடா குளானிக்குள்ள. ஒரு தொழில் தேடி ஆம்புலேல் சில தூரத்துக்கு போகணும். இவ்வாறு நீருக்காக நாளாந்தம் பல சோதனைகளை எதிர்கொள்ளும் இந்த கிராமத்தவர்களின் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு சுத்தமான நீர் மாத்திரமே. நாவிதன்வழி பிரதேச சபையினர் இதற்கு உரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இவர்களின் வாழ்நாட்கள் ஓடுகின்றன. உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. உலக கிண்ண கால்பந்தாட்ட தொடர் குறித்த நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட தொகுப்பு அடுத்து. கால்பந்தாட்ட உலகை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் 20வது உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் முதலாவது அரையிறுதிப் போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றது. சகலரும் எதிர்பார்த்து காத்திருந்த பிரேசில் அணி சொந்த மண்ணில் படு தோல்வி அடைந்தது என்றே கூற வேண்டும். இந்த போட்டியில் உண்மையில் பிரேசிலுக்கு என்ன நடந்தது என்றே தற்போது ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டுக் கொண்டிருக்கின்றனர். அதாவது போட்டியின் முதல் 29 நிமிடங்களுக்குள் முதல் 5 கோல்கள் போடப்பட்டன. இவற்றில் 6 நிமிடங்களுக்குள் 4 கோல்கள் போடப்பட்டன. அந்த போட்டியின் முக்கிய அம்சங்களை தற்போது பார்ப்போம். On it, he's gone through. Germany score. It's exactly side. And Germany looking good for the final on Sunday. They're making another one here. It's 3-0. It's a game, maybe one and lost. And they've been totally rocked back on their heels. கால்பந்தாட்ட உலகின் ராஜாக்கள் என நம்பப்படும் பிரேசில் அணி வீரர்களுக்கு நேற்றைய தினம் என்ன நடந்தது? இது தொடர்பாக நம்முடன் கலந்துரையாடுவதற்காக தற்போது வருகை தந்திருக்கிறார் இலங்கை கால்பந்தாட்ட அணியின் முன்னாள் தலைவரும் பயிற்றுவிப்பாளருமான சுபானி அஷீம்தீன் அவர்கள். உண்மையில சொல்ல போனால் இந்த நட்சத்திர வீரர்கள் இருவர் விளையாடவில்லை. அதாவது அணித்தலைவர் தியாகோ சில்வா மற்றும் நெய்மாடி சில்வா விளையாடவில்லை. அது ஒன்று. மற்றது அந்த புதுசா புது பிளேயர்மார் வந்திருந்தாங்க. அதுக்கு ஒரு சரியான முறையில அவங்க சரியான முறையில கையாளப்படவில்லை என்று ரெண்டாவது. மூன்றாவது இவங்க ஜெர்மனி வீரர்கள் எல்லாம் அவங்க நாட்டில் தான் விளையாடுறாங்க, சொந்த மண்ணில் விளையாடுறவங்க. இவங்க வேறு மண்ணுங்களில் போய் விளையாடி அந்த வேர்ல்ட் கப் இருக்கிற நேரம் மட்டும்தான் நீங்கள் ஒன்றுக்கு சேர்ந்து போட்டு ட்ரைனிங் எல்லாம் செஞ்சு போட்டு வாருது. அது போக அவங்களுக்கு அந்த ஸ்டார் என்ற ஒரு உணர்வும் இருக்கு. அந்த நேரமே அவங்க தனியாக விளையாடத்தான் பார்க்குறாங்க. ஜெர்மனியை பொறுத்த வரையில் அவங்க நல்ல டீமாக தான் விளையாடினாங்க. அந்த டீமாக ஒன்றுக்க விளையாடுற சுட்டுத்தான் நேற்று அவங்களை அந்த மாதிரி வெற்றி ஒன்று அவங்க விளையாடிஞ்சாங்க. ஜெர்மன் வீரர்கள் நல்ல ஒரு அட்டாக்கிங் ஃபுட்பால் ஒன்று அடிச்சாங்க. அடிச்சு மிக சீக்கிரமா ஒரு டீமை அந்த ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்றுக்க போட்டு 1 2 3 அடிக்கக்குள்ள இவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட் நடந்துச்சு. அதே நேரம் நேற்றைய போட்டியை சரியா பார்த்தா போட்டியில ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஜெர்மன் கால்பந்தாட்ட வீரர்களோட பக்கம் தான் பந்து இருந்துச்சு. பிரேசில் வீரர்கள் ரொம்பவும் தடுமாறினாங்க. கடைசி நேரத்துல தான் அவங்களால ஒரு கோல் போட முடியுது. அதுதான் அதே மாதிரி அவங்க நேரத்தோட இருந்து விளையாடி இருந்தா என்ன நடந்துன்னு சொன்னா இப்படி கோல் படக்குள்ள அவங்க நினைக்கிறாங்க அட்டாக் பண்ணி போய் அடிக்கலாம். அட்டாக் பண்ணி போகக்குள்ள அந்த பின்னால அவங்கள அப்படியே டிஃபென்ஸ் அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு. கடைசி 10 நிமிஷத்துல தான் அவங்க ஒழுங்கா ஃபுட்பால் விளையாடுனாங்க. நன்றி ஐயா உங்கள் கருத்துக்களுக்கு. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் 2வது அரையிறுதி போட்டி இன்றைய தினம் அதாவது நாளை அதிகாலை 1:30 அளவில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் நெதர்லாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. இந்த போட்டி தொடர்பான ஒரு விவரத்தையும் கொண்டு வருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். இரவு 10:45 செய்திகளில். இலங்கை சுங்கத் திணைக்களம் நேற்று மாலை ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கடந்த காலங்களில் மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். சுங்கத்தினால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை சிறப்பாக முன்னெடுத்துள்ளோம். 262 கிலோகிராம் போதைப் பொருள் தொடர்பான சுங்க விசாரணைகளை நிறைவு செய்ததன் பின்னர் அனைத்து புள்ளி விவரங்களுடன் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவிடம் அவை ஒப்படைக்கப்பட்டன. සමාවෙන්නට ඕනේ ගොඩක්
மன்னிக்கவும், இவ்வாறான கேள்விகளுக்கு சுங்க திணைக்களத்தின் ஊடாக பதிலளிப்பது கடினம். போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் மற்றும் போலீசாரை அனைத்து விசாரணைகளையும் முன்னெடுப்பார்கள். அவர்களின் விசாரணைகளின் பெறுபேறுகளுக்கு அமைவாக அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும். எத்தனை கிலோகிராம் ஹெரோயின் காணப்பட்டது என கண்டறியப்பட்டதா? சுங்கப்பிரிவின் விசாரணைகளின் போது 261 கிலோகிராம் அளவில் ஹெரோயின் காணப்பட்டதாகவே பதிவாகியுள்ளது. தூய ஹெரோயின்களின் அளவு தொடர்பில் கணிப்பிடப்படுகிறது. தூய ஹெரோயின்கள் தொடர்பில் கணிப்பிடும் போது அதன் அளவு குறைவடைந்திருக்கலாம். அவ்வாறு எனின் தூய ஹெரோயினை கண்டுபிடிப்பதற்கான சோதனைகளை சுங்கப்பிரிவு மேற்கொள்வதில்லையா? இவ்வாறான சோதனைகளின் போது கைப்பற்றப்பட்டுள்ள பொருட்களின் நிலையை சுங்கம் கணிப்பிடுகிறது. மேலதிக விசாரணைகளுக்காக அரசாங்க பகுப்பாய்வாளரிடம் அவை அனுப்பி வைக்கப்படும். இதற்கு முன்னர் சுங்கத்தினால் ஒப்படைக்கப்பட்ட பொருட்களின் நிறை குறைவடைந்துள்ளதா? நிறை குறைவடைந்துள்ளது என போலீசார் கூறியுள்ளனரா? கடந்த காலங்களில் அவ்வாறு இடம்பெற்றுள்ளன. எனினும் இது அதிக போதைப் பொருள் என்பதாலேயே இந்த பிரச்சனை தோன்றியுள்ளது என நான் நம்புகிறேன். போதைப் பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டது எனின் சுங்க திணைக்களம் என்ற ரீதியில் இதன் பெறுபேற்றை கூற முடியாதா? விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அனைத்து பிரச்சனைகளுக்குமான பதிலை சுங்கத்தால் வழங்க முடியாது. போலீசாரும் சுங்கமும் அரசு நிறுவனங்களாகும். அரசு நிறுவனங்களுக்கே இந்த விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அதனால் பொறுப்புகள் வழங்கப்பட்ட அரசு நிறுவனங்களே விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். සාර්ථකව විමර්ශනය කරලා තියෙනවා. வெற்றிகரமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்துடன் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவரும் இலங்கையர் ஒருவரும் தொடர்பு பட்டுள்ளனர். அவர்களை குறுகிய காலத்திற்குள் கைது செய்வதற்கு போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் முடிந்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் சர்தாரி கான் காஷ்மீரில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை இலங்கைக்கு கொண்டு வருவது தொடர்பில் ராஜதந்திர மட்டத்தில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளோம். போதைப்பொருள் கைப்பற்றப்படும் சந்தர்ப்பத்தை விட அதன் தூய நிறையின் அளவு குறைவடையும். ரசாயன பகுப்பாய்வு திணைக்களமே இதற்கான கணிப்பீடுகளை மேற்கொள்கின்றது. இதற்கான அதிகாரம் சுங்க அதிகாரிகளிடமும் போலீசாரிடமுமே சட்டத்தின் அடிப்படையில் காணப்படுகிறது. சட்டத்துக்கு அமைய வேறு நிறுவனங்களுக்கு இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை. ප්‍රකාශයක් ලබා ගන්නවා එහෙම නැත්නම් තොරතුරු ලබා ගන්නවා විනා විමර්ශනය කිරීමට වෙනත් ආයතන වලට පනත අනුව බලතල නැහැ. தங்க நகை அடகு சேவை தொடர்பில் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பிணை திட்டம் ஊடாக விவசாயிகள், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு பல நன்மைகள் கிடைப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கிறது. உலக சந்தையில் 2012ஆம் ஆண்டு ஒரு அவுன்ஸ் தங்கம் $1800 கொண்டிருந்ததுடன் தற்போது அது $1300 குறைவடைந்துள்ளது. அதற்கு இணையாக உள்நாட்டு சந்தையிலும் தங்கத்தின் விலை குறைவடைந்துள்ளதால் தங்க நகை அடகு சேவை பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளது. இந்த நிலையில் தங்க நகை அடகு கடன் சேவைகளுக்காக வழங்கப்படும் முற்பணம் 65% குறைக்கப்பட்டது. இதனூடாக விவசாய நடவடிக்கைகள், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களின் தொழில் நடவடிக்கைகளுக்கு கிடைக்கின்ற தொகை மட்டுப்படுத்தப்பட்டதாக மத்திய வங்கி தெரிவிக்கின்றது. இதன் அடிப்படையில் அங்கீகாரம் பெற்ற வங்கி கடன் வழங்குகின்ற நிறுவனங்களுக்கு பிணை முறைமையொன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. 65% வழங்குகின்ற கடன் தொகையை மத்திய வங்கியின் பிணை திட்டத்தின் ஊடாக 80% வரை அதிகரித்து வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். இதனூடாக கடன் பெறுகின்றவர்களுக்கு மேலும் ஒரு சலுகை கிடைக்கின்றது. இதன் வட்டி வீதத்தை 15% வரை குறைத்திருக்கின்றோம். இது அனுமதி பெற்ற வர்த்தக வங்கிகளுக்கு மாத்திரமே வழங்கப்படுகின்றது. இந்த திட்டத்தின் ஊடாக தங்க நகை அடகு சேவைக்காக பெறுகின்ற தொகை பெருமளவில் அதிகரிக்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். இந்த திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாவை அதிகபட்சமாக கடனாக பெற முடியும் என மத்திய வங்கி தெரிவிக்கின்றது. இலங்கைக்கான அமெரிக்காவின் தூதுவர் மிச்சல் ஜேசிஷனை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை மற்றும் ஐநா தலைமையகத்தின் பிரதிவாதிவிட பிரதிநிதியாக நியமிக்கின்றமை தொடர்பில் ஜனாதிபதி பராக் ஒபாமா கவனம் செலுத்தியுள்ளார். வெள்ளை மாளிகையில் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது.
கொழும்பு மாநகரின் பம்பலப்பிட்டி நாட்டுக்கோட்டை நகரத்தார் பழைய கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. गायत्री चंद्र महागणपतिर्देवता एकदंधाय विद्महे वक्रतुंड. இதேவேளை கொழும்பு கொள்ளுப்பட்டி இளந்தோப்பு அருள்மிகு ஸ்ரீ சக்தி அம்பாள் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தில் இன்று ரதோற்சவம் இடம்பெற்றது. கொள்ளுப்பட்டி இளந்தோப்பு அருள்மிகு ஸ்ரீ சக்தி அம்பாள் ஆலய வருடாந்த மகோற்சவம் கடந்த 28ஆம் தேதி ஆரம்பமானது. இன்று காலை 10 மணிக்கு அம்பாள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு சங்காபிஷேகம் இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து மாலை 3 மணிக்கு அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் அம்பாள் வெளிவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ரதோற்சவத்தில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளின் திருவருளை பெற்றுக் கொண்டனர். இதேவேளை ஈழத்தில் சிறப்புற்று விளங்கும் கண்ணகி வழிபாட்டுக்கு தக்க சான்றாக அமையும் யாழ்ப்பாணம் வரணி கண்ணகி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று நடைபெற்றது. ஈழத்தின் வடபுலத்தில் யாழ்ப்பாணத்தில் தென்மராட்சி பகுதியில் வரணியில் கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ள சிட்டிபுரம் என்று அழைக்கப்படும் சிட்டிவேரம் கண்ணகி அம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது. மூர்த்தி தலம் தீர்த்தம் என்பன ஒருங்கே அமையப்பெற்று அழகிய வயல்கள் சூழ பல வகையான மரங்கள் நிறைந்த சோலையின் நடுவே வீட்டிருந்து அருள் பாலிக்கும் கண்ணகி அம்மன் ஆலயம் வரலாற்று தொன்மையும் பிரசித்தியும் கொண்டது. உற்சவ மூர்த்தியாம் கண்ணகியும் ஏனைய தெய்வங்களான விநாயகர், சுப்பிரமணியர், தலவிருட்ச அம்பிகை, ஆதிபராசக்தி, வைரவர், சண்டேஸ்வரி ஆகியோருக்கும் சம்புரோஷன அஷ்டபந்தன நவகுண்டபக்ஷ மகா கும்பாபிஷேக பெருவிழா இனிதே நடைபெற்றது. விராட்புருடனது இடைநாடியும் மகாமேருவின் பொன்மயமாகிய 1000 சிகரங்களுள் ஒன்றை வாயுதேவன் பறித்தெறிய அது விழுந்துண்டான காரணத்தால் ஈழநாடு தக்ஷிண கைலாயம் என்ற பெயரை பெற்றதாயும் தேவாரம் பெற்ற திருகோணமலை, திருக்கேதீஸ்வரம் என்ற சிவத்தலங்களை உடையதாயும் சிறப்பு பெறுகின்றது. அத்தகைய சிறப்பு கொண்ட தீவில் கொழும்பு மாநகரில் பம்பலப்பட்டியில் வீட்டிருந்து அருள் பாலிக்கும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் ஸ்ரீ பழைய கதிர்வேலாயுத சுவாமி ஆலயம் புனருத்தாபனம் செய்யப்பட்டு பஞ்சதள ராஜகோபுரம் புதிதாக அழகுற நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. 200 வருடங்கள் பழமை வாய்ந்த கொழும்பு செட்டியார் தெரு நாட்டுக்கோட்டை நகரத்தார் கதிர் வேலாயுத சுவாமி ஆலயத்தின் இணை ஆலயமாக சுமார் 180 வருடங்களுக்கு முன்னர் பம்பலப்பட்டியில் இந்த ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டது. புதுப்பொலிவோடு மிளிரும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் ஸ்ரீ பழைய கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் 19 வருடங்களுக்கு பின்னர் இன்று இடம்பெற்றது. இன்று காலை 8:55 முதல் 9:57 வரையுள்ள சுபவேளையில் நடைபெற்ற கும்பாபிஷேக பெருவிழாவில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கதிர்வேலாயுத சுவாமியின் அருளாசியை பெற்று அகமகிழ்ந்தனர். ஈழத்தின் புராதன சிவ ஆலயங்களில் ஒன்றான ஒட்டுசுட்டான் தாந்தோரீஸ்வரம் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் வேட்டி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட பல்லவர் காலத்தில் வாழ்ந்த 63 நாயன்மார்களில் ஒருவரும் திருமந்திரத்தை இயற்றி அருளியவருமான திருமூலர் சுவாமிகள் ஈழத்தை சிவபூமி என்று அழைத்து சிறப்பித்தார். ஈச்சரங்கள் கண்ட ஈழமண் என்று சிறப்பிக்கப்படும் ஈழவள நாட்டில் உள்ள பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றுதான் ஒட்டுசுட்டான் தான்தோண்டீஸ்வரம் ஆலயம். வடமாகாணம் வன்னி பெருநிலத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒட்டுசுட்டானில் எழுந்தருளிய ஒட்டிசுட்டான் தான்தோண்டீஸ்வரர் ஆலயத்தின் மூலமூர்த்தி தானாக தோன்றிய சிறப்பினால் தான்தோண்டி என்று அழைக்கப்படுகிறது. ஈழத்தில் பழமையும் பெருமையும் கொண்ட ஈச்சரங்களில் ஒன்றாகவும் வரலாற்றில் முக்கிய இடத்தையும் பிரசித்தியையும் பெற்றுள்ளது. ஆலயத்தின் தொன்று தொட்டு இடம்பெறும் வழிபாட்டு முறைகளும் வழிபாட்டுடன் தொடர்புடைய கிராமிய நிகழ்வுகளும் இந்த ஆலயத்தின் புராதனத்தையும் தனித்துவத்தையும் பறைசாற்றுகின்றன. ஆனி மாத அமாவாசையுடன் ஆரம்பித்து 16 நாட்கள் நடைபெறும் மகோற்சவத்தில் 13ஆம் நாளாகிய இன்று நடைபெற்ற வேட்டை திருவிழா கிராமிய வழக்காறுகளுடன் அமைந்து பிரதேச மக்களின் வாழ்க்கையுடன்
இரண்டர கலந்த வாழ்வியல் வெளிப்பாடாக விளங்குகின்றது. பதிவு செய்யப்பட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் ஊடக செயற்பாடுகளை தடுக்கும் விதத்தில் பாதுகாப்பு அமைச்சினால் விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தல்கள் குறித்து அமெரிக்கா கவனம் செலுத்தியுள்ளது. விரிவான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இதுடன் நியூஸ் பஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.